வணக்கம் நண்பர்களே, நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தினமும் ஒரு படி முன்னேறு என்ற தலைப்பின் கீழ் போட்டித் தேர்வுக்கு தயாராகி வரும் நமது சொந்தங்களுக்கு நமது மகிழ் துளிர் தளத்தில் தினமும் 10 வினாக்களானது பதிவிடப்பட்டு வருகிறது. அதனைத் தொடர்ந்து இன்று அனாட்டமி அண்ட் பிசியாலஜி என்ற பாடத்திட்டத்திலிருந்து 10 வினாக்களானது நமது தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. அதை இப்போது நாம் தொடர்ந்து பார்ப்போம். முதல் வினா, தி பைகான்கேவ் ஷேப் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் பிரைமர்லி ஹெல்ப்ஸ் டு, அதாவது இரத்த சிவப்பணுக்களின் இருபுறமும் குழிவான வடிவம் முக்கியமாக எந்த செயல்பாட்டிற்கு உதவுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, இன்க்ரீஸ் பிளட் க்ளோட்டிங். ஆப்ஷன் பி, இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச். ஆப்ஷன் சி, இம்ப்ரூவ் இம்யூனிட்டி. ஆப்ஷன் டி, மெயின்டைன் பிளட் பிஹெச், அதாவது இரத்த உறைதலை அதிகரிக்க உதவுகிறதா, ஆக்சிஜன் பரிமாற்ற பரப்பை அதிகரிக்க உதவுகிறதா, நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறதா, இரத்தத்தின் பிஹெச்சை கட்டுப்படுத்த உதவுகிறதா அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நம்ம பொதுவாகவே ஆர்பிசினா என்ன, வட்ட வடிவமா இருக்கும், தட்டையானதாக இருக்கும், இருபுறமும் உட்கொழுந்து இருக்கும். ஏன் உட்கொழுந்து இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் எல்லாத்தையும் நம்ம கடத்தி கொண்டு போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி தான். உடலுக்கு உள்ள எல்லா செல்களுக்கும் ஆக்சிஜனை கொண்டு போகிறது ஆர்பிசி. ஸோ ஆர்பிசியோட மெயின் ரோலே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் பரிமாற்ற பரப்பை அதிகரிக்கிறதா அதோட ரோல். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, ஆக்சிஜன் பரப்பை அதிகரிக்க, இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச். ஆன்சர் ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், which mineral is directly required for hemoglobin synthesis in adults? சாதாரண வயது வந்த மனிதனில் ஹீமோகுளோபின் உருவாக்கத்திற்கு நேரடியாக தேவையான தாது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, கால்சியம். ஆப்ஷன் பி, பாஸ்பரஸ். ஆப்ஷன் டி, அயன். ஆப்ஷன் டி, பொட்டாசியம். கால்சியமா, பாஸ்பரஸா, இரும்பா, பொட்டாசியமா அப்படின்னு சொல்லுங்க. ஹீமோகுளோபின் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இரும்பு சத்து சார்ந்த ஒன்று தான். அது வந்து ஆர்பிசியில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். ஹீம் ப்ளஸ் குளோபின் சொல்லி பிடிக்கும். ஹீம்னால நம்ம அது ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் இரும்புன்னு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து, இரும்பு தாது அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். அதுக்கான ஆப்ஷன் சி தான் இதுக்கான சரியான ஆன்சர். புரியும்னு நினைக்கிறேன். புரியல, இதில் ஏதாவது இன்னும் தெளிவான விளக்க வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் இருந்து நம்ம கொஞ்சம் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணலாம். அடுத்த கொஸ்டின், which of the following blood cells lacks a nucleus? பின்வருவனவற்றுள் எந்த இரத்த அணுக்களுக்கு அணுக்கரு இல்லை, அதாவது உட்கரு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நியூக்ளியஸ் இல்லைன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ, லிம்போசைட். ஆப்ஷன் பி, மோனோசைட்ஸ். ஆப்ஷன் சி, ரெட் பிளட் செல்ஸ். ஆப்ஷன் டி, நியூட்ரோபில்ஸ். இதில் பார்த்தாலே தெரியும் நம்மளுக்கு வந்து ஆர்பிசி எது, டபிள்யூபிசி எது அப்படின்னு சொல்லி பிரிக்க தெரிஞ்சாலே நம்மளுக்கான ஆன்சர் இதை கண்டுபிடிச்சா. லிம்போசைட், மோனோசைட் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு டபிள்யூபிசியில் வரும். ரத்த சிவப்பணுக்கள் அது ஒன்று தான் ஆர்பிசியாக இருக்குது. இதுக்கான இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோன்னா அப்போ டபிள்யூபிசி எல்லாமே நியூக்ளியர் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதில் டபிள்யூபிசிலையும் ஆர்பிசிலையும் வந்து ஆரம்பத்தில் வந்து உட்கரு இருக்கும், காலப்போக்கில் அந்த உட்கருவானது இருக்காது. ஸோ இதுக்கான ஆன்சர் மீதி மூணுமே டபிள்யூபிசி, இது ஒன்று தான் ஆர்பிசி. ஸோ இது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆப்ஷன் வந்து சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். ரெட் பிளட் செல்ஸ் தான் உட்கரு இருக்காது அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். எரித்ரோஃபைசிஸ் ரெஃபர்ஸ் டு, அதாவது எரித்ரோஃபைசிஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, ஃபார்மேஷன் ஆஃப் ஒயிட் பிளட் செல்ஸ். ஆப்ஷன் பி, பிளட் க்ளோட்டிங் ப்ராசஸ். ஆப்ஷன் சி, ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ஆப்ஷன் டி, ஃபார்மேஷன் ஆஃப் பிளட் ப்ரெஷர். இது இரத்த வெள்ளை அணுக்கள் உருவாக்கும் செயல்முறையா, இரத்த முறையீதல் செயல்முறையா, இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாகும் செயல்முறையா, இரத்த அழுத்தம் உருவாகும் செயல்முறையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எரித்ரோனாலே நம்மளுக்கு வந்து சிவப்புன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு இதை மைண்டில் வச்சுட்டு இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். சரி, எரித்ரோபைசிஸ் அப்படிங்கிறது இரத்த சிவப்பு அணுக்கள் உருவாக்கும் செயல்முறை தான் இதோட ஆன்சரு. ஆப்ஷன் சி, ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் இதுதான் இதுக்கான சரியான ஆன்சர். சரி, ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். Which is the most abundant
பிளாஸ்மா புரோட்டீன், அதாவது பிளாஸ்மாவில் அதிக அளவில் காணக்கூடிய புரதம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ அல்புமின், குளோபுலின், ஃபிப்ரினோஜன் இது எல்லாமே வந்து நம்ம பிளாஸ்மாவில் இருக்கக்கூடியது. இந்த ப்ரோத்ரோம்பின் அப்படிங்கிறது மட்டும் பிளேட்லெட்ஸ் இருக்கக்கூடியது. இப்போ இதில் எந்த இதில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியது புரதம் இருக்குது பிளாஸ்மாவில் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது மூணுமே புரதம் தான். ஆனால் இதில் எதில் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அல்புமின் அப்படிங்கிறது ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுது. குளோபுலின் அப்படிங்கிற நோய் எதிர்ப்பு திறன், ஃபிப்ரினோஜன் அப்படிங்கிறது ரத்தம் முறைதல்ல. இப்போ இதில் வந்து ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் அல்புமின் தான், இதோட புரதம் தான் இங்கே வந்து பிளாஸ்மாவில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு புரதம். ஸோ இதுக்கான ஆன்சர் அல்புமின் அப்படிங்கிறதான். அதான் புரதத்தில் பிளாஸ்மாவில் புரதம் அதிகமாக இருக்கக்கூடியது அல்புமின் தான். ஸோ ஆன்சர் சி, அல்புமின் தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which blood cells act as the first line of cellular defense against infection? பின் வருவனவற்றுள் எந்த இரத்த அணுக்கள் உடலின் முதல் வரிசை பாதுகாப்பாக செயல்படுகின்றன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஈஸ்னோஃபில்ஸ், ஆப்ஷன் பி நியூட்ரோஃபில்ஸ், ஆப்ஷன் சி பேசோஃபில்ஸ், ஆப்ஷன் டி மோனோசைட். இங்கே லிம்போசைட் மோனோசைட்ன்றதை முன்னாடியே பார்த்துருப்போம். அதில் வந்து ஈஸ்னோபிள், பேசோபிள் இது எல்லாமே அதில் தான் வரும். டபிள்யூபிசியில் தான் வரக்கூடியது எல்லாமே. இதில் முன்னாடி ஃபர்ஸ்ட்டில் வந்து முதல் வரிசை பாதுகாப்பாக எது செயல்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் அதிக அளவில் இருக்கும், 60% இருக்கும். அதான் நியூட்ரோபில். அதான் இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். நியூட்ரோபில் தான் முதல் வரிசை பாதுகாப்பாக டிஃபென்ஸ், ஃபர்ஸ்ட் லைன் செல்லுலர் டிஃபென்ஸில் அதான் இருக்கும். இதுக்கான ஆன்சர் அதான் ஆப்ஷன் பி, நியூட்ரோபில்ஸ் தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். Which plasma protein is mainly responsible for maintaining colonnade osmotic pressure? அதாவது இப்போ இருக்க முன்னாடி தான் இந்த கொஸ்டினை பார்த்தோம். ரத்தத்தின் ஆஸ்மாட்டிக் அழுத்தத்தை பராமரிப்பதில் முக்கிய பங்கு வைக்கும் புரதம் எது? இப்போ முன்னாடி பார்த்தோம் பிளாஸ்மாவில் இருக்கக்கூடியதில் வந்து எது அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்போ நான் சொல்லியிருந்தேன் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை வந்து அல்புமின் அப்படிங்கிற ஒன்று வந்து மெயின்டைன் பண்ணணும். குளோபுலின் வந்து நோய் எதிர்ப்பு பொருளையும், ஃபிப்ரினோஜன் வந்து ரத்த முறைதல்லையும் பங்கு வகிக்கும் அப்படிங்கிறத நான் இந்த 2 கொஸ்டினுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்கூடியது எதுன்னு கேட்டிங்கன்னா அல்புமின் அப்படிங்கிறது தான் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணக்கூடியது. இதுக்கான சரியான ஆன்சர் எதுன்னு கேட்டால் ஆப்ஷன் சி தான் அதுக்கான சரியான ஆன்சர். சரி, அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். In the ABO blood group system, what is the characteristic feature of group AB blood? ஏபிஓ இரத்த குழு அமைப்பில் ஏபி வகை இரத்தத்தின் சிறப்பம்சம் என்ன? அதாவது ஏபி என்றது யூனிவர்சல் ரெசிப்டன்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம். எல்லாத்துக்கிட்ட இருந்து பிளட் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்கிறோம். இது வந்து மொத்த ரத்தத்தில் 3 to 5% மக்களுக்கு தான் இது இருக்குதுன்னு சொல்கிறோம். இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ contains anti-A antibodies only. Option B contains anti-B antibodies only. Option C contains both anti-A and antibodies, B antibodies. Option D contains neither anti-A or antibodies B. அதாவது ஆன்டிஜன் A மட்டும் காணப்படும், ஆன்டிபாடிஸ் B மட்டும் காணப்படும், ஆன்டிபாடி A and B இரண்டும் காணப்படும், ஆன்டிபாடிஸ் பி காணப்படாது அப்படிங்கிறத சொல்றாங்க. இது ஏன்னா பிளாஸ்மாவில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்காது, அதுதான் இதோட சிறப்பம்சமே. இப்போ ஆன்டிஜன் இருக்கும், ஆன்டிபாடிஸ் இருக்காது அப்படிங்கிறது தான் இது. ஏ பி ரெண்டுலேயுமே வந்து இந்த ஆன்டிபாடிஸ் அப்படிங்கிற 2 இருக்காது அப்படிங்கிறது அதுக்கான ஆன்சர். மீதி எல்லாத்துலேயும் வந்து ஓவில் வந்து ஆன்டிபாடிஸ் இருக்காது, ஆன்டிஜன் இருக்கும். மீதி எல்லாத்துலேயுமே ஆன்டிஜன் இருக்கும், ஆனால் ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஆனால் இதில் மட்டும் ஆன்டிபாடிஸ் இருக்காது. ஏன்னா நோய் எதிர்ப்பு பிளாஸ்மாவில் இந்த ஆன்டிபாடிஸ் இல்லாதனால தான் இது ரத்த உறையிறது. அதாவது பிளட்டை வந்து எந்த பிளட்டை கொடுத்தாலும் அந்த ஆன்டிஜன் இல்லாதனால ரத்தம் உறையாது. அதனால தான் யூனிவர்சல் டோனர் அப்படிங்கிறோம். நம்ம இருக்கிற ஆன்சர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ரெண்டுமே இருக்காது, ஆன்டிபாடிஸ் ஏலையும் பிலையும் ரெண்டுமே ஆன்டிபாடிஸ் இருக்காது. அதனால தான் இது வந்து இதோட சிறப்பம்சம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். During blood clotting, fibrinogen is converted into இரத்தம் உறைதல் செயல்முறையில் ஃபிப்ரினோஜன் எதுவாக மாற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ த்ரோம்பின், ஆப்ஷன் பி ப்ரோத்ரோம்பின், ஆப்ஷன் சி ஃபிப்ரின், ஆப்ஷன் சி ஹெப்பரின்.
அப்படிங்கிறது. த்ரோம்பினா மாற்றப்படுதா, ப்ரோத்ரோம்பினா மாற்றப்படுதா, ஃபிப்ரினா மாற்றப்படுதா, ஹெப்பரின் அப்படிங்கிறதா மாற்றப்படுதா அப்படிங்கிறது. இது வந்து பிளேட் செட்ல இருக்குது. கால்சியம், த்ரோம்போகனேஸ், ப்ரோத்ரோம்பின், த்ரோம்பின், ஃபிப்ரினோஜனா தான் மாறும். கடைசியில் வந்து இது எதுவாக மாற்றப்படுது அப்படின்ட்டா ஃபிப்ரினோஜனை வந்து ஃபிப்ரின் அப்படிங்கிற ஒன்றா தான் மாற்றப்படுகிறது. இதுக்கான ஆன்சர் அந்த சீக்வன்ஸ் வச்சு ஈஸியாக நம்மளை ஆன்சர் பண்ணிடலாம். எப்படி மாற்றி கேட்டாலும் இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஃபைப்ரின் அப்படிங்கிறது தான் அதுக்கான சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த அவரேஜ் லைஃப் ஸ்பேன் ஆஃப் ரெட் பிளட் செல்? அதாவது பொதுவாக ஒரு இரத்த சிவப்பு அணுவின் சராசரி ஆயுட்காலம் எவ்வளோன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ டபிள்யூபிசி, ஆர்பிசி, பிளேட்லெட்ஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியான ஆயுட்காலம் உண்டு. அதில் வந்து ஆர்பிசியோட ஆயுட்காலம் எவ்வளோன்னு கேட்டால் 110 120 நாட்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆண்களுக்கு 120, பெண்களுக்கு 110. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து இப்போ இங்கேயே இருக்குது, 120 நாட்கள் அப்படிங்கிறதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி தான் 120 நாட்கள் தான் சரியான ஆன்சர். இப்போ நம்மளுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஸ்க்ரீனில் 10 கொஸ்டினுக்கு வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. சரியாக விடையளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது அரசு வேலைக்கான போட்டித் தேர்வுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இது போன்ற தினசரி 10 வினாக்களை தவறப்படாமல் பார்ப்பதற்கு நமது மகிழ்தொலி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்திக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாங்கள் பகிரும் தகவல் முழுமையாக உங்களை வந்து சேரும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தினமும் 10 வினாக்கள் என்றாலும் அதுவே உங்களுக்கான அரசு வேலைக்கான கனவை நினைவாக்கும். தினமும் பயிற்சி செய்யுங்கள். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வெற்றி பெற வாழ்த்துக்கள்.